ஹலோ மக்களே, நான் உங்கள் சமீர் பேசுகிறேன். சரியாக மணி இப்போ வந்து விடிய காத்தால ஒரு 3 மணி இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்காட்லாண்ட் போகிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி ப்ரீ பிளானாக வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். அதாவது நான் வந்து இந்த 4 வருஷத்தில் வந்து ஸ்காட்லாண்டில் இதுதான் முதல் முறை. அதாவது 4 வருஷத்தில் இறைவனுடைய கிருபையில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஆசையாக கனவா இப்படின்னு தெரியலை. பட் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் போகிறோம். எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் வந்து அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பார்த்தது என்னுடைய அதிரை நண்பர்களோட தான் பார்த்தீங்க. ஆனால் நான் இப்போ வந்து அதாவது ஸ்ரீலங்கன் கேங்கோட தான் போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் இருக்கிற இடம் வந்து பகுதி வந்து ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் பீப்புளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பழக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தடவை நான் ஸ்ரீலங்கன் கேங்கோட போகிறேன். இன்ஷா அல்லாஹ் வாங்க ஸ்காட்லாண்டில் மீட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கிளம்ப போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செஞ்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய நண்பர் ஜமான் ஒரு ஹாய் சொல்லு. மாஜித், இது நம்ம மாஜித் பாய், இது நஜாத், இது வந்து நம்ம சாஜித். எல்லாமே ஸ்ரீலங்கா. இந்த தடவை நம்ம ஸ்ரீலங்கா கேங்கோட ஒரு ஹாலிடே கிளம்ப போகிறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறாங்க. காஃபியெல்லாம் எடுத்தாச்சு ஃப்ளாஸ்கில். ஆமாம், எல்லாம் ரெடி தானே? சாய் மாஷா அல்லாஹ். வந்து நம்ம ஃபராஜ். வாலைக்கும் சலாம். ஒரு செல்ஃபி. ஜமான் லுக்கா காண்டா. சாஜித், சாஜித், நஜாத். ரெண்டு காரு. ஒரு காரில் சாஜித், தில்ஷாத், ஃபராஜ். அப்படியே இன்னொரு காரில் நான், மாஜித், ஜமான். இன்ஷா அல்லாஹ் ஒரு காரு கிளம்பிடுச்சு, இன்னொரு காரு கிளம்ப போகுது. மக்களே, இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று விடலான்னு சொல்லிட்டு நம்ம லிவர்பூலில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து எல்லா மோட்டர்வேயில் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் பிரேக் எடுத்து நிற்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களுமே வந்து நிற்கிறோம். இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு என்ன செய்ய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்ட்டு. மணி சரியாக இப்போ வந்து 9:30. நம்ம மாஜித் வந்து அதாவது ப்ரெட்டில் தூணா மேக் பண்ணி மயோலாம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. மாஷா அல்லாஹ், இவர் ஒரு பெரிய செஃப் தான். பாருங்கள், தூணா மயோலாம் எடுத்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பலாண்டு இந்த இடம் தான். இது வந்து மோட்டர்வேயில் லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. இடையில மோட்டர்வேயில் இந்த மாதிரி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இடம். நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாமே ப்ரீ பிளானாக தான் செஞ்சு வச்சுருக்குறோம் சாப்பாட்லேருந்து. ஏன்னா ஸ்காட்லாண்டில் வந்து ஹலால் ஃபுட்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் எல்லாமே ப்ரீ பிளானாக குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ ப்ரெட்லாம் வாங்கிட்டு வந்தோம், தூணா மயோ வச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. நம்ம மாஜித் பாய் வந்து ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளாக மேக் பண்ணி வந்திருக்கிறாரு. மாஷா அல்லாஹ் செம்மையாகுது.
மக்களே, ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு, அதாவது ஒரு 7-8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் கழித்து ஒரு வழியாக நம்ம ஸ்காட்லாண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்காட்லாண்டுக்கு வந்துட்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஆஃபீஸில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் செய்ய போகிறாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், செம்ம பிளேஸாக இருக்குது. அதாவது ரெசார்ட் மாதிரி தான், வேறு லெவல். இதுக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி நாங்கள் போனோன்னு சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது சுற்று வட்டார பகுதியில் நிறைய, அதாவது விசிட்டிங் பிளேசஸ் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் டயர்டாகி வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குக் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பை பற்றி சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் மக்களே, எப்படின்னு சொன்னால் ஒரு ரெசார்ட் மாதிரி தான், ஜஸ்ட் தனியாக வில்லா மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வில்லா இருக்குது. என் சைடு ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஸோ இது சுற்று வட்டார பகுதி ஃபுல்லாக மலைகள், ஏரிகள் இப்படி தான் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க. செக்இன் பண்ண பிறகு நமக்கு வந்து வில்லாவை தந்துடுவாங்க. ஆமாம், அங்கே பாருங்கள் எவ்வளோ இது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த மலைகள்லாம், இதுதான் ஒரு வில்லா, கிச்சன், ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அதாவது யூகே அப்படின்னு சொன்னாலே ஓல்டஸ்ட் ஃபார் எவர் தான். அது பழமையை தான் வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரியாக இந்த கண்ட்ரி இருக்குது. அது ஏற்ற மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க. காரை பார்க் பண்ணிட்டாங்க, பார்க் பண்ணிட்டு உள்ளே போய்க்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு தந்த வீடு. ஆமாம், செம்மையாக இருக்குது. எல்லோரும் இப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க, சமைச்சு கேட்குறாங்க. வேறு லெவலாக இருக்குது. இங்கே உட்காந்துட்டு அழகா அப்படியே ஒரு சைட் சீயிங் பார்த்துக்கிட்டு பீஸ்ஃபுல் கிடைக்கிற மாதிரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஸோ இது வந்து ஹால், டைனிங் ஹால், வேறு லெவலாக இருக்குது. டிவி ஆக்சுவலாக வேறு லெவல். இது வந்து ஹாலோட டைனிங் டேபிள் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்குது. செம்ம பிளேஸு. கண்டிப்பாக வந்து யூகேக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ ஸ்காட்லாண்டையும் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. பட் அதை வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரூம், தனித்தனி பெட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வேறு லெவலாக வச்சுருக்குறாங்க. வியூஸும் செம்மையாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் இந்தளவுக்கு வந்து இறைவனுடைய கிருபையில் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். இது இன்னொரு பெட்ரூம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு டைனிங் ஹால். ஆமாம், இதுலேயும் அதே மாதிரி தான். அதோட அப்படியே இங்கேருந்து வந்து அடுத்த பெட்ரூம், இது டபுள் பெட்ரூம். ஸோ நாங்கள் 7 பீப்புள் வந்துருக்குறோம், அதனால் ஓகே இருக்கும். அப்புறம் வந்து டாய்லெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. இது வந்து டாய்லெட் அட்டாச் வித் டேப்போட பக்காவாக வச்சுருக்குறாங்க. அதுவுமே இதுதான் நம்மளுடைய வில்லாவுடைய கிச்சன். அதாவது இது ஃப்ரீசர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அவன், மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதை விட வந்து போதுமானது வந்து எங்களுக்கு தேவையே இல்லை. எல்லாமே கண்டிப்பாக போதுமானதாக இருக்குது.
அதனால் ஸோ மறக்காமல் ஸ்காட்லாண்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ எந்த பக்கத்து பார்த்தாலும் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக அமையறதுக்கு விண்டோலாம் பக்காவாக அழகாக அவுட் சைடையும் பார்த்துக்கிட்டு கிச்சனையும் செம்மையாக சமைச்சு வைக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தான் அப்படியே வந்துட்டு நம்ம டிவி அதையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க பசங்க. வேற லெவல். ஸோ எந்த சைடு பார்த்தாலுமே வந்து அவுட் சைடில் எல்லாமே வியூஸ் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. வில்லாவே வேறு லெவல். வெளியிலையும் வந்துட்டு மார்னிங்கில் அழகாக ஒரு காஃபியா இல்லை டீ அடிச்சுட்டு அப்படியே ஒரு ட்ராக் பார்த்துக்கிட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகாதிய ஸ்காட்லாண்ட் இயற்கையை ரசித்து அப்படியே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வெளியாக்கி ஒரு பீஸ்ஃபுல் முழுமையாக கிடைக்கிறதுக்கான ஒரு பிளேஸாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். சரிங்க மக்களே, ரொம்ப ரொம்ப டயர்டாகிக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், சமைக்கணும், இப்படி பல வேலை இருக்குது. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் அடுத்தடுத்த ட்ரிப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்கள் சமீர்.